العز والجلال، وتوحد بالكبرياء والكمال، وجل عن الأشباه والأشكال، ودل على معرفة فزال الإشكال، وأذل من اعتز بغيره غاية الإذلال، وتفضل على المطيعين بلذيذ الإقبال، لا راد لأمره ولا معقب لحكمه، وهو خالق الفعال. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، هو الأول والآخر والظاهر والباطن الكبير المتعال. وأشهد أن محمدا عبد الله ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة، وزينه بأشرف الخصال، وسلم تسليما كثيرا. وبعد، قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக வல்லவனான அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், இன்று வரையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மை வடிவம் கோணாமல் எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் அன்பும் பாசமும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீனை உள்ளும் புறமும் ஒன்றாய் தக்குவா செய்வதில்தான் எங்களுடைய இம்மை மறுமை வெற்றி தங்கியிருக்கிறது. கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த ஜுமா உரையினூடாக கேட்கக்கூடாத பிரார்த்தனைகள் என்ற தலைப்பில் ஒரு சில அம்சங்களை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தி விட்டு செல்லாம் என ஆசைப்படுகிறேன். பொதுவாக பிரார்த்தனை, துஆ என்ற அம்சத்தை பொறுத்தவரையில் படைப்பாளனான அல்லாஹுக்கும் படைப்பினங்களான எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொடர்பு என்று சொன்னால் அது இந்த பிரார்த்தனையின் மூலம்தான். ஏனென்று சொன்னால், மற்ற வணக்க வழிபாடுகள் வாயிலாக நாங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தாலும், தொழுகையை கொண்டோ நோன்பை கொண்டோ இன்னொரு வணக்க வழிபாடுகளின் வாயிலாக நாங்கள் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தாலும், ஒரு அடியான் அல்லாஹ்விடம் துஆ செய்கின்ற போது இருகரம் ஏந்தி தன்னுடைய தேவைகளை முன்வைத்து முறைப்பாடு செய்து அல்லாஹ்வோடு முனாஜாத், அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது மற்ற இபாதத்துக்களை காட்டிலும் மிகப்பெரியதொரு தொடர்பு என்பதை நானும் நீங்களும் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீம் எப்படி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எப்படியான பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். முதலாவது அம்சமாக, கேட்கக்கூடாத பிரார்த்தனைகளில் முதலாவது அம்சமாக, ஒரு முஸ்லீம் தான் பயன்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஒரு முஸ்லீம் தான் உபயோகப்படுத்தக்கூடிய வாகனத்திற்கு எதிராக பிரார்த்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற செய்தியை பாருங்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமினுடைய 3009வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் அவருடைய ஒட்டகை தாமதமாக சென்றதற்காக ஒட்டகைக்கு ஏசுகின்றார். ஏசி விட்டு ஒட்டகையை பார்த்து லஅனக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை சபிப்பானா என்று சொல்லி ஒட்டகத்திற்கு என்ன செய்கிறார்? சாபம் விட்டு விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது கேட்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் உடனே கேட்டார்கள், மன் ஹாதில் லாயினு பஈரஹு, ஒட்டகத்தை சபித்தவர் யார் என்று கேட்டவுடன் அந்த சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் தான் என்று. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்சில் அன்ஹு ஃபலா தஸ்ஹபுனா பில் மல்ஊன், ஒட்டகத்தை விட்டு இறங்குங்க, சபிக்கப்பட்ட ஒன்று எங்களோடு சேர்ந்து வரக்கூடாது என்று முதலாவது என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார்கள். அந்த சஹாபி தன்னுடைய ஒட்டகம் தாமதமாக சென்றதற்காக ஒட்டகைக்கு சபிக்கின்றார். அந்த நேரத்திலே வாகனங்களாக ஒட்டகம், குதிரை போன்ற அம்சங்கள் தான் இருந்தது. இப்போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்துக்கு நாங்கள் ஒப்பாக பார்க்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், இன்று நாங்கள் பார்க்கிறோம், ஒரு பயணம் நாங்கள் சென்றோம் என்று சொன்னால் திடீரென்று எங்களுடைய வாகனங்கள் ஏதாவது குளறுபாடிகள் செய்து விட்டது என்று சொன்னால் உடனே அந்த வாகனத்துக்கு ஏசுவதை நாங்கள் பார்க்கிறோம். என்ன முசீபத்து வாகனம் இது, ஒரு பயணம் நிம்மதியாக செல்ல முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கின்றார்கள், சபிக்க வேண்டாம் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொல்கிறார்கள், வலா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு எதிராகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம். உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். ஏதாவது சோதனைகள் மிகைத்து விட்டால் மனிதர்கள் சொல்வார்களே, நான் அழிந்து போக வேண்டும், நான் நாசமாக போக வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் கூறுவார்கள் தானே, தங்களுடைய பிள்ளைகளின் மூலம் ஏதாவது கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் நான் அழிந்து போனா தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா இருக்கும் என்று பயன்படுத்துவார்கள். அப்படியான வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்கிறார்கள். உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யாதீர்கள். வலா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராகவும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பெற்றோர்கள் என்று குழந்தைகள் ஏதாவது தவறு செய்தால் குழந்தைகளை சபிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தாய்மார்கள், பெண்கள் என்ன செய்வார்கள், ஏதாவது குழந்தை கொஞ்சம் அட்டகாசம் செய்து விட்டது என்று சொன்னால் சபிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்து விட்டு மேலும் சொல்கிறார்கள், வலா ததுஉ அலா அம்வாலிக்கும், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய பொருளாதாரத்துக்கு எதிராகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இதற்கான காரணங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள். ஏன் தெரியுமா, நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே நீங்கள் கேட்ட பிரார்த்தனையும் அந்த நேரமும் ஒத்து போய்விட்டது என்று சொன்னால் உங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டுவிடும். கண்ணியமிகு சகோதரர்களை யோசித்து பாருங்கள். பெற்றோர்களாக நாங்கள் இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் திட்டிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை நாங்கள் கோபத்தில் சொன்ன திட்டல் தான். ஆனால் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் சில சமயங்களில் அவர்கள் வளர்ந்து சமூகத்திலே மோசமானவர்களாக, கெட்டவர்களாக மாறுவதற்கு எங்களுடைய பிரார்த்தனையும் ஒரு காரணமாக அமையும். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே செல்கிறார்கள். பார்த்தால் அபூ ஸலமா ரலியல்லாஹு அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறந்த வண்ணம், பார்வை நிலைக்குத்தாக மாறிய வண்ணம் இருக்கிறது. இந்த இடத்தில் நான் இன்னும் ஒரு செய்தியை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பார்வை நிலைக்குத்தாக மாறியதை பார்த்து சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அலம் தரஉல் இன்சான் இதா மாத ஷஹஸ பஸருஹு, நீங்கள் மனிதனை பார்த்ததில்லையா, அவன் மரணித்தால் அவனுடைய பார்வைகள் நிலைக்குத்தாக மாறி இருப்பதை நீங்கள் பார்த்ததில்லையா என்று சஹாபாக்களுக்கு அந்த பார்வை நிலைக்குத்தாக மாறுவதற்கான காரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், பலா யா ரசூலல்லாஹ், நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்வை நிலைக்குத்தாக மாறுவதற்கான காரணத்தை சொல்கிறார்கள். ஃபதாலிக ஹீன யத்பஉ பஸருஹு நஃப்ஸஹ், அந்த பார்வை இருக்கிறதானே, ஏன் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய பார்வை நிலைக்குத்தாக மாறுகிறது தெரியுமா, அந்த பார்வை ரூஹ் கொண்டு போகக்கூடியதை பின்துயர்ந்து பார்க்கக்கூடிய பார்வைதான். எனக்கும் உங்களுக்கும் அப்படியான நிலைமை வரும். இது ஒரு மேலதிகமான தகவல். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஷக்க பஸருஹு ஃபஅக்மலஹு, அந்த அபூ ஸலமா ரலியல்லாஹுடைய கண்களை கசக்கி அப்படியே மூடி விடுகிறார். மூடிவிட்டு மரணத்தை உறுதிப்படுத்திய பின்னால், முக்கியமான சஹாபியே, அப்ப கொஞ்சம் அழுகைகள் கொஞ்சம் உயர்கிறது. அழுகையில் கொஞ்சம் உயர்ந்தவனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், வலா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் இல்லா பிகைர், இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நல்லவையே தவிர வேறொன்றையும் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா, ஃபஇன்னல் மலாயிகா யுஅம்மினூன அலா மா தகூலூன், நீங்கள் இந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு மலக்குகள் ஆமீன் சொல்கிறார்கள். ஒருவர் குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தர்,
அதிகமாக பாசம் காட்டக்கூடிய, பாசம் பெறக்கூடிய ஒருத்தர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் உண்மையில் கவலையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. இவருக்கு பதிலாக நான் மௌத்தா இருக்க வேண்டுமே, இவர் மரணிக்க வேண்டிய வயது, இவர் உயிரோடு இருக்கும்போது இவர், இப்படியான வார்த்தைகள் அந்த கவலையினுடைய உச்சத்தில் வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கிறார்கள். ஒரு காலமும் உங்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விடாதீர்கள், அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வதை தடுக்கின்றார்கள். இரண்டாவது அம்சம், கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது அம்சம், கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விதிகளை எங்களுக்கு பிரார்த்திக்கின்ற போது சொல்லித் தருகிறார்கள். எப்போதும் நாங்கள் பிரார்த்தனை செய்யும் போது 3 அம்சங்களை உள்ளத்திலே நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஒன்று என்ன தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தால் முதலாவது அம்சம், துஆவினுடைய அடிப்படை அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். துஆவினுடைய அடிப்படை என்ன? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டாவது அம்சமாக சொல்கிறார்கள், அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான்? எங்களுக்கு வரக்கூடிய ஒரு தீங்கு இல்லாமல் செய்வான், அல்லது நாளை மறுமையிலே அந்த பிரார்த்தனைக்கான கூலிகளை தருவான். எனவே ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற போது அவனுடைய பிரார்த்தனை வீணாக போகாது. நாங்கள் ஒரு விடயத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் கேட்ட விடயத்தை தராவிட்டாலும் எங்களுக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை இல்லாமல் செய்வான், அல்லது மறுமையிலே அதற்கான பெரிய ஒரு கூலியை தருவான் என்ற அம்சத்தை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சொல்கிறார்கள் இன்னொரு ஹதீஸில், இந்த 3 அம்சங்களை உங்களுடைய பிரார்த்தனையில் கேட்டு விடாதீர்கள். ஒன்று என்னடா? மாலம் யதுஉ பிஇஸ், ஒருவர் பாவத்தை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஒருவர் பாவத்தை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாது. பாவத்தை பிரார்த்தனை செய்வது என்று சொன்னால், உதாரணமாக ஒரு வீடு கட்ட போகிறார். அந்த வீட்டுக்கு தேவையான லோன்களை பேங்கிலே பெற்றுக் கொள்கிறார். அந்த லோனில் என்ன செய்கிறது? வட்டி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார். எப்படி? யா அல்லாஹ், நான் ஒரு ஆசை வீடு மனை கட்ட போகிறேன், அதற்கு லோன் எடுக்கிறேன், அந்த லோனிலே பரக்கத்து செய்து விடு, என்னுடைய வீட்டை கட்டுவதற்கு பரக்கத்து செய்து விடு. இது ஏற்றமான பிரார்த்தனையா? அல்லது என்ன செய்கிறார்? ஒருவர் ஒரு பயணம் செய்ய போகிறார். அந்த பயணம் எதற்காக வேண்டியன்னு சொன்னால் ஒரு பாவத்தை செய்வதற்காக. உதாரணமாக தியேட்டரிலே சென்று படம் பார்க்க போகிறார், அல்லது இன்னொரு ஹராமான வேலைக்காக அந்த பயணத்தை மேற்கொள்கிறார். அவர் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், என்னுடைய பயணத்தில் பரக்கத்து செய்து விடு. இப்படி பிரார்த்திக்க முடியுமா? இது ஏற்றமான பிரார்த்தனையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாவத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். ஒருவர் வட்டியிலே வாகனத்தை எடுக்கிறார், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ், இந்த வாகனத்தின் மூலம் எனக்கு பரக்கத்து செய்து விடுவாயாக. இது ஏற்றமான பிரார்த்தனையா? தடுக்கிறார்கள். எனவே நாங்கள் கேட்கக்கூடிய அம்சம் பாவத்தை வைத்ததாக இருக்கக்கூடாது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய பிரார்த்தனையில் இது அமைந்து விடக்கூடாது என்று. எதை சொல்லுகிறார்கள் சொன்னால், வகதிஅத்திர் ரஹம், யா அல்லாஹ், உறவுகள் துண்டிக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்திப்பது கூடாது. இன்னைக்கு நாங்க பாக்குறோமா இல்லையா? சில மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், மௌத்தாகும் வரைக்கும் அந்த உறவை நாம் பார்க்க கூடாது, அந்த உறவு இந்த வீட்டு வாசலுக்கும் வரக்கூடாது. அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடுக்கின்றார்கள், உறவை துண்டிப்பதன் அடிப்படையில் பிரார்த்தனை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால், கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த உறவு என்ற விடயத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அல் குர்ஆனில் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விடயங்களை சபிக்கிறார். அதில் ஒன்றுதான், யார் யாரெல்லாம் உறவுகளை துண்டிக்கிறாரோ அது அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய செயல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா முஹம்மதினுடைய 22வது வசனத்திலே சொல்கின்ற போது, ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்தி வ துகத்தியு அர்ஹாமக்கும் உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹ், இந்த உலகத்தில் பூமியிலே குழப்பங்களை விளைவித்து உறவுகளை துண்டித்து நடப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் வருகிறது. எனவே உறவுகளை துண்டித்து நடக்கக்கூடிய சாபத்துக்குரிய செயலை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இந்த உறவோடு நான் தூரமாக இருக்க வேண்டும், என்னுடைய வீட்டு வாசலுக்கு வந்துவிடக் கூடாது, இவனுடைய வீட்டு வாசலுக்கு நான் போய்விடக் கூடாது என்று சொல்லி எந்த ஒரு கோபமான கட்டத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அப்படி பிரார்த்தனை செய்யக்கூடாது. இன்னும் ஒரு இதனுடைய பாரதூரத்திற்காக, உறவுகளை துண்டிப்பதனுடைய பாரதூரத்திற்காக இன்னும் ஒரு ஹதீஸ் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் தம்பின் அஹ்ரா ஐ யுஅஜில் அல்லாஹு லிசாஹிபில் உகூபா
அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவசரமாக இந்த உலகத்திலே தண்டனை வழங்குவானாக இருந்தால் அந்த பாவத்துக்கு மறுமையிலேயும் தண்டனை கிடைக்கும். ஆனால் அவசரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்யக்கூடிய பாவத்துக்கு தண்டனை வழங்குவானாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் 2 பாவத்தை தவிர வேறு எதையும் காணவில்லை. ஒன்று அல் பகி, அடர்ந்தேறிய அநியாயங்கள், ஒருத்தருக்கு அநியாயம் செய்வதும், இன்னொன்று கத்தியத்துர் ரஹம், உறவுகளை துண்டித்து நடப்பது. அல்லாஹ்வுடைய தண்டனையை உலகத்தில் பெற்றுத்தரக்கூடிய செயல்தான். அதனை நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனையில் ஆக்கி விடக்கூடாது. 3வது அம்சம் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய பிரார்த்தனையில் இஸ்திஜால் இருந்து விடக்கூடாது. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இஸ்திஜால் என்றால் என்ன? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துகிறார்கள், தஅவுது ஃபலம் யஸ்தஜிப் லி. நான் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கேட்டேன் தெரியுமா? எத்தனை வருஷம், எத்தனை உம்ரா, எத்தனை ஹஜ் செஞ்சேன் தெரியுமா? 30 வருஷமா தொழுற முன்சப்ல, அல்லாஹ் எனக்கு தரலே. 20 வருஷமா நான் நோன்பு பிடிக்கிறேன், இரவு வணக்கங்களை பேணுதலா தொழுறேன், அல்லாஹ் எனக்கு தரையில்லையே. இப்படி நீங்க உங்களுடைய பிரார்த்தனையில் அவசரப்பட வேண்டாம். எனவே கண்ணியமிகு சகோதரரே, எந்த ஒரு கட்டத்திலும் அல்லாஹ் எனக்கு தரவில்லையே, அல்லாஹ் நான் இவ்வளவு காலமாக துஆ செய்கிறேனே, அல்லாஹ் எனக்கு எதையும் தரவில்லையே. சலபு சாலிஹீன்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ்விடத்தில் 20 வருடங்கள் ஒரு விடயத்துக்காக பிரார்த்தனை செய்தேன், அல்லாஹ் எனக்கு தரவே இல்லை, ஆனால் நான் பிரார்த்தனையை விடவில்லை. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த 3 அம்சங்களும் கேட்பதற்கு தடுக்கப்பட்ட பிரார்த்தனை என்பதை நாங்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை நோய் விசாரிக்க செல்கிறார்கள். நோய் விசாரிக்க சென்றால் அந்த மனிதர் ஃபஸார வஈஃபன் மிஸ்லல் ஃபர், ஒரு குருவி குஞ்சை போன்று சுருங்கி போயிருக்கிறார். அவருடைய தோற்றம் எல்லாம் மாறி ஒரு மோசமான தோற்றத்தில் இருக்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏதாவது அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சீர்களா? சோதனைகள் ஏதாவது வேணும்னு நீங்க கேட்டீங்களா? அப்ப அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சேன். எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம மா குன்த முஆகிபி பிஹில் ஆখিরা ஃபஅஜ்ஜில்ஹு லி ஃபித் துன்யா. அவர் எப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிறார்னு சொன்னால், யா அல்லாஹ், மறுமையிலே நீ என்னை தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை இந்த உலகத்திலே வழங்கிவிடு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பிரார்த்தனை இப்படி அல்லாஹ் இடத்துல கேட்டீர்களா, அதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறார்கள். ஒருபோதும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வா பார்த்து சோதனையை தாரது என்பது வேறு, ஆனால் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் எனக்கு சோதனையை தா என்பது வேறு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்கிறார்கள். ஒருபோதும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சோதனை இன்னும் இது போன்ற பிரார்த்தனையை கேட்காதீர்கள், அதற்கு நீங்க சக்தி பெற மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் எனக்கு நீ நலவையேதா, மறுமையிலும் நீ எனக்கு நலவையேதா. அல்லாவே, நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு என்று இப்படி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஒருபோதும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எதிராக யா அல்லாஹ் எனக்கு தண்டனையை தா, சோதனையை தா என்று ஒருபோதும் பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் பாவங்களில் ஈடுபட்டாலும், எவ்வளவுதான் மோசமான காரியங்கள் செஞ்சாலும் அல்லாஹ்விடத்தில் நலவையை எதிர்பாருங்கள். சில பேர் கூறுவத வார்த்தையை நாங்கள் பார்த்திருக்கிறோம், நான் செய்கிற பாவத்துக்கு எனக்கு சொர்க்கம் கிடைக்குமோ தெரியாது, சொர்க்கத்துல ஒரு சின்னதோரு ஒரு இடம் கிடைத்தாலும் எனக்கு போதும். ஒரு காலம் இப்படி எண்ண வைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? வேறுபாடு காட்டியா சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஆலல் ஜின்னா ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வேறுபாடு காட்டியா சொன்னார்கள். முஃமின், ஈமானில் இந்த அளவு உள்ளவர்கள் தான் இந்த பிரார்த்தனையை கேட்க வேண்டும், ஈமானில் குறைந்தவர்கள் எல்லாருக்கும் பொதுவாக சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் உயர்வானதை நலவையை கேளுங்கள். மாறாக அல்லாஹ்விடத்தில் சோதனையோ தண்டனையோ அல்லாஹ்வுடைய வேதனையை நீங்கள் ஒரு காலமும் கேட்டு விடாதீர்கள். அல்லாஹ் தந்தால் ஒருபோதும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சஹாபிய பெண்மணி, உம்மு சாயிப்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நோய் விசாரிக்க செல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகான பண்புகளில் ஒன்று பாருங்கள், நோய் நலம் விசாரிக்க செல்வது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். அந்த பெண்மணி நடுங்குகிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கிறார்கள். அப்ப அந்த பெண்மணி சொல்கிறார், அல் ஹும்மா லா பாரக்கல்லாஹு ஃபிஹா. யா ரசூலுல்லாஹ், எனக்கு காய்ச்சல் வந்திருக்கு. லா பாரக்கல்லாஹு ஃபிஹாண்டா அந்த காய்ச்சலுக்கு அல்லாஹ் அருள் செய்யக்கூடாது. அப்ப நாங்க எங்கட மொழி வழக்கில் எடுத்து பார்த்தா அந்த பெண்மணி காய்ச்சலுக்கு ஏசுறா, யா அல்லாஹ் நாசமா போன காய்ச்சல் வந்திருக்கு.
காய்ச்சலுக்கு அவன் என்ன செய்றா? அந்த பெண்மணி ஏசுறா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா துஸப்பில் ஹும்மா, காய்ச்சலுக்கு ஏசாதீர்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹா துத்ஹபு ஹதாயா இப்னி ஆதம கமா யுத்ஹபுல் கீரா ஹபதல் ஹதீத். எப்படி ஒரு கொல்லன் இரும்பை செவ்வனாக்க செய்வதற்காக இரும்பிலே போட்டு அந்த இரும்பை உருக்கும் போது இரும்பிலே படிந்து இருக்கக்கூடிய அந்த கரைகள், அந்த தூசிகள், தும்பட்டைகள் எல்லாம் எப்படி கலண்டு அந்த இரும்பு அழகாக மாறுமோ, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காய்ச்சல் ஏற்பட்ட, இவ்வாறு தீங்கி ஏற்பட்ட உடம்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை களைந்தொழுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்க்கு எதிராக பிரார்த்தனை செய்ய வேண்டாம் என்று தடுக்கின்றார்கள். இன்னும் ஒரு செய்தி இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ் இப்படி இருக்கிறீர்கள் நோய் விசாரிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களை போன்று 2 பேருக்கு வரக்கூடிய வேதனையை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டவுடனே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், தாலிக அன்னலக அஜ்ரைன், அப்படி என்றா யார சொல்ல உங்களுக்கு 2 கூலிகளா? ஆம் மஸ்ஊதே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி ஒரு காய்ந்த மரத்தில் இருந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்து விழுகிறதோ அதே போன்று இவ்வாறு தீங்குகள், சோதனைகள், வேதனைகள், கஷ்டங்கள் ஏற்பட்ட உடம்பிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை களைந்தொழுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முள் தேய்த்தாலும் அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று விடயத்தை சொல்கிறார்கள். எனவே நாங்கள் இன்று பார்க்கிறோம், ஒரு நோய், தலைவலி, சாதாரண தலைவலி, காய்ச்சல் ஏற்பட்டால் என்ன தலைவலி, ஒரே எப்ப பார்த்தாலும் இது வருகிறது, இந்த நேரத்தில் காய்ச்சல் வர வேண்டும், எவ்வளவு முக்கியமான நேரம் தெரியுமா என்று நோய்க்கு ஏசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? தடுக்கக்கூடிய செய்தியை என்ன செய்கிறோம் நாங்கள் பார்க்கலாம் ஹதீஸ்களோடு. எனவே நோய்க்கு எதிராக பிரார்த்தனை செய்வது என்பதும் மார்க்கத்திலே தடுக்கப்பட்ட அம்சமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள் முஃமின்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கின்றார்கள், உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். எப்படி என்று சொன்னார், அல்லாஹு மக்ஃபிர்லி இன் ஷிஅத, யா அல்லாஹ் நீ என்னை நாடினால் மன்னி, அல்லாஹு மர்ஹம்னி இன் ஷிஅத, நீ என்னை விரும்பினா எனக்கு இரக்கம் காட்டு, அல்லாஹ் மஅதினி இன் ஷிஅத, நீ நாடினா எனக்கு தா. அப்படின்னா அடுத்த பக்கம் என்ன? நீ நாடினா தா, தராட்டிக்கு போ. இதுதான் அதனுடைய பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு காலமும் நீங்க அல்லாஹ்விடத்தில் ஒரு தேர்வை முன்வைத்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் உறுதி இல்லாமல் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். லியஅஸமில் மஸ்அலா, அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் உறுதியாக கேளுங்கள். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, உன்னை தவிர வேற யாராலும் என்னுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது. யா அல்லாஹ் நீ இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே வேறு யாராலும் எனக்கு இரக்கம் காட்ட முடியாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் உறுதியாக கேளுங்கள். மாறாக நீ நாடினால் தா, நீ நாடினால் மன்னி. சில பேருடைய பிரார்த்தனையை பார்த்திருப்போம், யா அல்லாஹ் என்ற பிரச்சனை தான் உனக்கு தெரியுமே, பார்த்துத்தா. பிரச்சனையை சொல்றதும் இல்லை, என்ன வேணும் என்று உறுதியாக கேட்கறதும் இல்லை. எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த அமைப்பில் உறுதி இல்லாமல் பிரார்த்தனை செய்வதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தடுத்து கொள்ள வேண்டும். இப்படியான பிரார்த்தனைகள் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரர், 2 பிரார்த்தனை செய்யும் போது 2 விடயத்தை உள்ளத்தில் ஆழமாக பதிவைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் உறுதியாக கேட்க வேண்டும். 2வது அம்சம், நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பட்டம் பதவியில் இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரர்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு முன்னால் துஆ கேட்க சென்று விட்டோமா, பிரார்த்தனை கேட்க சென்று விட்டோமா, நாங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் அடிமை என்பதை எவ்வளவுக்கு நிரூபிக்கின்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய பிரார்த்தனை பலமாக இருக்கும். ஒரு அழகிய சம்பவத்தை சொல்கிறேன், அழகிய முறையில் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். யார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இந்த உலகத்திலே சிறந்த மனிதர் என்று சொன்னால் அது அபூபக்கர் தான். அவருடைய தக்வாவுக்கும் எங்களுடைய தக்வாவுக்கும் போட்டி போட முடியாது, அந்த அளவுக்கு மிகச்சிறந்த மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள், அதை நான் என்னுடைய வீட்டிலும் என்னுடைய தொழுகையிலும் ஓதக்கூடிய, அத்தஹியாத்திலும் ஓதக்கூடிய ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள். உலகத்தில் மிகச்சிறந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் ஒரு துஆவை கேட்டு வருகிறார். அப்ப எப்படிப்பட்ட துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்க வேண்டும். ஆனால்
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கக்கூடிய துவா எப்படி பொருள் தெரியுமா? அந்த துவா எப்படிப்பட்ட துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் தெரியுமா? இந்த உலகத்தில் மோசமான பாவங்களை செய்த ஒரு அடியானுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு துவாவை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன துவா தெரியுமா? அபூபக்கரே, நீங்கள் கூறுங்கள், அல்லாஹும்ம இன்னி ظلمت நஃப்ஸி துல்மன் கஸீரா. யா அல்லாஹ், எனக்கு நான் நிறைய அநியாயங்கள், கொஞ்சம் அநியாயம் இல்லை, நிறைய அநியாயங்கள் நான் செய்துள்ளேன். இது யாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள்? தக்வாவில் உயர்ந்த மிகச் சிறந்த மனிதனான அபூபக்கருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனையை பாருங்கள். யா அல்லாஹ், எனக்கு நான் நிறைய மோசமான அநியாயங்களை செய்துள்ளேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை, நான் செய்த அநியாயங்களை உன்னை தவிர வேறு யாராலும் மன்னிக்க முடியாது. ஃபக்ஃபிர் லீ மக்ஃபிரத்தம் மின் இந்திக். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னிப்பை தந்து விடு யா அல்லாஹ். நீ மன்னித்தால் மாத்திரம் எனக்கு போதாது. வர்ஹம்னி, எனக்கு இரக்கம் காட்டு. இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அழகான முறையில் அபூபக்கர் கற்றுக் கொடுக்கிறார். யோசித்து பாருங்கள் முஃமின்களே, உள்ளத்தில் பெருமை உள்ளவர்களுக்கு இந்த பிரார்த்தனை ஓதுவது கஷ்டமா இருக்கு. சில பேர் சொல்வார்கள், என்ன, நான் தெரிந்த வரைக்கும் பெரிய பாவங்கள் நான் செய்ததில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோடு நான் நெருங்கித்தான் இருக்கிறேன். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருக்கு? ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பிரார்த்தனை பாருங்கள், எவ்வளவு சிறந்த, எவ்வளவு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்ய போயிட்டோமா? நாங்கள் எதுவுமே இல்லை, யா அல்லாஹ், நான் அநியாயக்காரன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறு என்ன? அந்த சமூகத்தை விட்டு மனமுடைந்து வெளியே வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் அவர் செய்த தவறு எப்படி கேட்கிறார்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக், நீ தூய்மையானவன், இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அநியாயம் செய்தவர்கள் ஒருவராக நான் இருக்கிறேன். அவர் சிந்தித்தார், நான் அவ்வளவு பெரிய அநியாயம் செய்யவில்லை என்று. அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் அடிமை என்பதை எவ்வளவு நிரூபித்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோமோ, எவ்வளவு இறங்கி போய்த்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோமோ, அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் மிக பலமானதாக இருக்கும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா ஹதானா அல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலா. கனிமிகு சகோதரர்களே, கேட்கக்கூடாத பிரார்த்தனைகளில் அடுத்த அம்சமாக, ஒரு நாட்டுப்புற அரபி என்ன செய்கிறார்? ஒரு நாள் மஸ்ஜித் நபவி உள்ளே வருகிறார். வந்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதர் தொழுகிறார். ஃபலம்மா ஃபரக, தொழுகையை முடிக்கிறார். முடித்து விட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம இர்ஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மஅனா அஹதா. எப்படி பிரார்த்தனை செய்கிறார்னு சொன்னால், யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் நீ இரக்கம் காட்டு. வலா தர்ஹம் மஅனா அஹதா, எங்களோடு சேர்ந்து நீ வேறு யாருக்கும் இரக்கம் காட்டி விடாது. எப்படி பிரார்த்தனை செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனை கேட்டுவிட்டு சொன்னார்கள், லகத் தஹஜ்ஜர்த வாசியன், அல்லாஹ்வுடைய விசாலத்தன்மை, ரஹ்மத்தினுடைய விசாலத்தை நீங்க அப்படியே சுருக்கி விட்டீர்களே அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரார்த்தனையை தடை செய்கிறார்கள். எனவே நாங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு விடயத்தை கேட்டால், யா அல்லாஹ், நீ எனக்கு மட்டும்தான் தர வேண்டும், அவனுக்கு கொடுத்து விடக்கூடாது. யா அல்லாஹ், நீ என்னை மட்டும்தான் மன்னிக்க வேண்டும், அவனை மன்னித்து விடக்கூடாது என்று நாங்கள் எங்களுக்கு மாத்திரம் கேட்டு அடுத்த ஆட்களுக்கு, அடுத்த மனிதர்களுக்கு செல்லாத வகையில் பிரார்த்தனை கேட்பது என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட அம்சம். மாறாக, யா அல்லாஹ், எனக்கு நீ எப்படி ரஹ்மத் செய்தாயோ அதே போன்று மற்ற மனிதனுக்கும் ரஹ்மத் செய்து, யா அல்லாஹ், எனக்கு நீ எப்படி என்னை மன்னித்தாயோ அதே போன்று மற்ற மனிதரை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் இப்படி கேட்கலாம். அல்லாஹ்விடத்தில் ஒருவர், யா அல்லாஹ், எனக்கு இரக்கம் காட்டு என்பது வேறு, ஆனால் எனக்கு மட்டும் இரக்கம் காட்ட வேண்டும், மற்ற யாருக்கும் இரக்கம் காட்டக்கூடாது. இப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்கள் பங்கு போடுவது என்பது கூடாது. என்னன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், வரஹ்மதி வஸியத் குல்ல ஷை, என்னுடைய ரஹ்மத் அனைத்தையும் விடவும் விசாலமானது. எனவே விசாலமான ரஹ்மத்தை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தித்தால் எல்லோருக்கும் செல்லக்கூடிய வகையில் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். அடுத்ததாக ஒரு அம்சம், கண்ணியமிகு சகோதரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், சோதனைகள், என்ன துன்பம் வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் மரணத்தை வேண்டிடுவார்கள். மரணத்தை வேண்டி பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். உங்களுக்கு மரணத்தை வேண்டக்கூடிய அளவுக்கு சோதனை வந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மரணத்தை எண்ணி பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். அவ்வளவு பெரிய சோதனையா, மரணத்தின் அளவுக்கு சோதனை வந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி மரணத்தை கேளுங்கள் என்று சொல்லி ஒரு பிரார்த்தனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள்.
எப்படி பிரார்த்தனை தெரியுமா? அல்லாஹும்ம அஹ்யீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி. யா அல்லாஹ், பொருளை பாருங்கள், அழகான பொருள். யா அல்லாஹ், இந்த உலகத்தில் நான் எதுவரை வாழ்வது சிறந்தது என நீ கருதுகிறாயோ, நான் எதுவரைக்கும் இந்த உலகத்துல உயிரோடு இருப்பது நல்லது, ஹைர் சிறந்தது என நீ கருதுகிறாயோ, அதுவரைக்கும் என்னை நீ வாழ செய்து விடு. வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. எப்போது இந்த உலகத்தில் என்னுடைய அம்சங்கள் முடிவடைந்து நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவது, மரணிப்பது சிறந்தது என கருதுகிறாயோ, அப்போது என்னை நீ மரணிக்க செய். நாங்கள் மரணத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நாங்கள் அந்த மரணத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் வேறு அமைப்பில் பிரார்த்தனை செய்து விடுகிறோம். ஆனால் சில சமயங்களில் அதன் பின்னால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி நல்லவர்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? எனவே உங்களுக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் மரணத்தை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவ்வளவு பெரிய கஷ்டங்கள் சோதனைகள் வந்தால் அல்லாஹ்விடத்தில் இந்த அமைப்பில் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, இது போன்ற பிரார்த்தனைகளை நாங்கள், இப்படியான பிரார்த்தனைகளை கேட்பதை நாங்கள் தடுத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த ஜும்மா உரையினூடாக எந்தெந்த அமைப்பில் இறைவரிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற விடயத்தை கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் நாங்கள் என்ன செய்வோம் பார்த்தோம். இறுதியான ஒரு அம்சம் கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்ற போது ஒருபோதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நாங்கள் கெட்டெண்ணம் கொண்டு விடக்கூடாது. இரண்டாவது அம்சம் கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அந்த விடயத்தை தருகிறான், தரவில்லை என்பது இரண்டாவது அம்சம். முதலாவது அம்சம் என்ன தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வோடு பிரார்த்தனை செய்ய 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 அல்லாஹ்வோடு நெருங்கி சென்று கொண்டே இருக்கின்றோம். என்னோட சொன்னால் இந்த ஒரு ஹதீஸை உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். ஹதீஸுல் குதிசி, அல்லாஹ்வே கூறக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வே கூறுகிறான், அன இந்த வன்னி அபதி பி. என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைக்கிறானோ, எப்படி எண்ணுகிறானோ, அப்படித்தான் நான் அவனோடு நடந்து கொள்வேன். அவன் என்னை சிந்தித்தால், என்னை நினைத்தால் அவனோடு நான் இருக்கிறேன். யா அல்லாஹ், அல்லாஹ் என்று நாங்கள் நினைத்தால் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அவனுடைய உள்ளத்திலே என்னை, யா அல்லாஹ், கஷ்டங்கள் எல்லாம் என்னை மிகைத்து விட்டது, யா அல்லாஹ் அப்படின்ற அல்லாஹ்வை நாங்கள் நினைத்தால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் எங்களை நினைப்பான். எவ்வளவு அல்லாஹ் எங்களை விரும்புகிறான், எவ்வளவு நேசிக்கிறான். நாங்கள் பிரார்த்தனை செய்ய செய்ய அல்லாஹ்வோடு நெருங்கலாமா இல்லையா? அல்லாஹ் மேலும் சொல்கிறான், ஒரு சபையிலே என்னுடைய அடியான் என்னை பற்றி ஞாபகப்படுத்தினால், அதை விட ஒரு சிறந்த சபையில், மலக்குமார்களுடைய அந்த சபையிலே நான் அவனை ஞாபகப்படுத்துவேன். நீ என்னை ஒரு கூட்டத்திலே, ஒரு சபையிலே மக்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்துகிறாயா? அதை விட சிறந்த இடத்தில் இந்த அடியான் இப்ராஹிம், அப்துல்லா, உன்னுடைய பெயரை சொல்லி நான் ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவை அனைத்தையும் சொல்லிவிட்டு இப்போது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தினுடைய அளவை எங்களுக்கு சொல்லி தருகிறான். இதை நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், என்னுடைய அடியான் என்னை ஒரு சாணளவு நெருங்கி வந்தால், தகர்ரப்து இலைஹி திராஅன், ஒரு முழமளவு என்னுடைய அடியானை நான் நெருங்கி செல்கிறேன். என்னிடத்தில் அவன் ஒரு முழமளவு நெருங்கி வந்தால், தகர்ரப்து இலைஹி பாஅன். பான் என்று சொன்னால் இந்த இரண்டு கைகளையும் விரித்தால் எந்த அளவு வருமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களை அந்த அளவுக்கு நெருங்கி வருகிறான். அதன் பின்னால் அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்கள். முஃமின்களின் மீது அல்லாஹ் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான், எவ்வளவு இரக்கமானவன் என்பதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். வஇன் அதானி யம்ஷி, என்னுடைய அடியான் என்னிடத்தில் நடந்து நடந்து என்னை நெருங்கி வந்தால், அதைத்து ஹர்வலா, நான் அவனிடத்தில் ஓடி செல்கிறேன் என்று படைப்பாளனான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறான். நாங்கள் அப்போ அல்லாஹ்விடம் ஓடி ஓடி விரைந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அப்படி எங்களை அணைத்துக் கொள்வான். எனவே ஒருபோதும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒருபோதும், நீங்கள் அல்லாஹ்விடம் நெருங்கி கொண்டுதான் போவீர்களே தவிர ஒரு காலம் என்ன செய்ய மாட்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிக்காமல் இருக்க மாட்டான். மாறாக நீங்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். எனவே அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய அடியானாக நானும் நீங்களும் மாறுவோமாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.